If you want to continue in films, you will have to evolve yourself according to the times. தமிழ் ஸ்பீக்கிங் யங்ஸ்டர் தமிழ் படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இட் ஸ்டார்ட்ஸ் வித் டூ நேம்ஸ், ஸ்ரீதர் அண்ட் பாலச்சந்தர். He really was my inspiration. என்னுடைய மானசீக குருன்றது கேபி சார் தான். பாலச்சந்தரோட பிக்கெஸ்ட் திங் வாஸ் டு மேக் காமன் மேன் அ காய் நெக்ஸ்ட் டோர் இன்டு அ ஹீரோ. அப்புறம் ஹி கேவ் மீ சம் ஹோம்ஒர்க். பஸ்ஸு பிடிச்சி போகும்போது அந்த டிக்கெட் வாங்கினேன். அந்த டிக்கெட் பின்னாடிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இன்னும் வேறு சில ஏரியாஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது உண்டு. லைக் பர்சனலி ஐ ஃபெல். And only thing he asked me was what the title was. I told him that I'm thinking of Roja as a title. He said இது வந்து பாக்குத்தூள் மாதிரி இருக்க அப்படின்னாரு. 2-3 விஷயங்கள் இருக்குது அவருடைய இதில். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒன் இஸ் ஹிஸ் ஃபார்ம். There were a lot of forms he tried, like இந்த ஒரு வீடு இருவாசல். ஆடியன்ஸ் கொடுக்குற இதுதான் எனக்கு அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ வில் நாட் சே லைக் தட். அது அவங்க கொடுக்கறது வேறு, பட் இருந்தாலும் ஒரு ரெக்கக்னிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஒரு எவல்யூஷன் ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா அது வில் ஹவ் டு கோ பை தட், அவ்வளோதான். இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ இன் ஃபில்ம்ஸ், யூ வில் ஹவ் டு இவால்வ் யுவர் செல்ஃப் அக்கார்டிங் டு தி டைம்ஸ். அதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் என்னால் முடியுமாங்கன்னா முடியாது, என்னால் முடியாது. ஐ காண்ட் இவால்வ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜென்ரலாக தமிழில் ஒரு ஒரு தமிழ் ஸ்பீக்கிங் யங்ஸ்டர் தமிழ் படங்களை பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இட் ஸ்டார்ட்ஸ் வித் டூ நேம்ஸ், லைக் ஹிஸ்டாரிக்கலாக. அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து அட்லீஸ்ட் ஃப்ரம் மை ஜென்ரேஷன் இட்ஸ் ஸ்ரீதர் அண்ட் பாலச்சந்தர். 2 ஃபில்ம்ஸ் தான் இவங்களோட படங்கள் பார்த்து தான் ஃப்ரம் ஹியர் இட் ஸ்டார்ட்ஸ். எனிபடி ஹூஸ் பேஷனட் அபவுட் ஃபில்ம்ஸ் அண்ட் வென் தெர் வாஸ் நோ ஆக்சஸ் டு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம்ஸ், these were the points that you start with. And when it comes to these two people, அவங்க 2 பேருக்குமே one thing was in common. என்னன்னா they didn't rely on the big heroes, big names, especially Balachandar, because like Sridhar was not relying on big heroes, but he was going with the standards of a hero, like good looking, smart, fair, எஜுகேட்டட், இது மாதிரியான ஒரு ரிஃபைன்டு ஆக்டர்ஸை தான் வந்து ஹி வாஸ் பிரிங்கிங் அவுட் ஆர் இன்ட்ரடியூசிங். பாலச்சந்தரோட பிக்கெஸ்ட் திங் வாஸ் டு மேக் காமன் மேன் அ காய் நெக்ஸ்ட் டோர் இன்டு அ ஹீரோ. அவனுடைய ப்ராப்ளம்ஸ், அவனுடைய பேஷன்ஸ், அவனோட ஆங்ஸைட்டிஸ், and just to make somebody like Nagesh into a hero. See, it is not something to do with the appearance aspect, but irundalum அந்த டைம்ஸில் இருந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்பியரன்ஸ் அதை பிரேக் பண்ணுறதுக்கு இருந்த கட்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் வேர் வி ஆல் ஸ்டார்ட் ஃபாலோயிங் பாலச்சந்தர் ஆர் டு நோ ஹிம் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். இப்படி ஒருத்தர் படம் எடுக்கிறாரு அல்லது அந்த டைமில் எடுத்திருந்திருக்காருன்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், லைக் எனி தமிழ் யங்ஸ்டர் டு லேர்ன் டு பி கட்ஸி when you write your scripts. He really was my inspiration. So when I decided to get into films, I tried to meet him. I had a script written, so it was my first script, so I wanted to meet him or his office and then try to see whether he'll get to show him the script and see whether he'd be interested. But I just couldn't get through, in the sense that I'd left the script with him. I would see him come in and go, but never got really a chance to interact or meet him. But I think that is just the beginning. I think the thing is, if you've been a fan of somebody for a long time, when you see them for the first time, it's not really the first time. For you, it's been several times. For them, it's the first time. But for you, I thought I always knew him. Even now, I feel that I've known him for quite a few years, but still I feel I've known him for a very, very long time. I think his films have spoken to you so much, so it's always been like that. And when I first actually met him was probably one of the film functions where he came and
he spoke. I think that was all the brief thing. But my real interaction with him started when I, went to meet him and he asked me to do a film for him. That's when it started. கேபி சாருடைய படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் பார்த்து ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹிம். அப்போ வந்து அவர் மாதிரி எழுதணும், ஸ்கிரிப்ட் பண்ணணுன்ற ஆசையில் தான் இருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் பிளேஸ் வென் ஐ வாஸ் டூயிங் மை காலேஜ் எஜுகேஷன் இன் அமெரிக்கன் காலேஜ் மதுரை. ஸோ காலேஜ் டேஸில் வந்து என்னுடைய ட்ராமாஸ் இதெல்லாம் போடும்போதெல்லாம் என்னுடைய மானசீக குருன்றது கேபி சார் தான். அதுக்கப்புறம் ரன்னிங் இன் டு கேபி வாஸ் அ ஷீர் ஆக்சிடெண்ட். எப்படின்னா, இங்கே வந்து மெட்ராஸில் ஹியூமர் கிளப்னு ஈவன் நவ் இட்ஸ் கோயிங் வெரி வெல். அப்போ வந்து அதோட இனிஷியல் ஸ்டேஜஸ் அது. அப்போ வந்து நான் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ டிட் மை எம்காம், பட் ஐ வாஸ் டூயிங் ஒர்க்கிங் ஆஸ் எ டெலிஃபோன் ஆப்ரேட்டர். அப்போ வந்து சென்னையில் வந்து ஸ்டேட் லெவலில் காம்படிஷன்ஸ் நடந்தது. அதுக்காக வந்தப்போ கலாகேந்திரா கோவிந்தராஜன் சொல்லி அவர் கேபி சாரோடைய க்ளோஸ் அக்கம்ப்ளைஸ், அவர் வந்து ஜட்ஜாக வந்திருந்தார் எனக்கு. ஹி கேவ் மீ ஒன்லி செகண்ட் ப்ரைஸ். ஆனால் ஹீ கேவ் மீ எ பெஸ்ட் ப்ரைஸ் இன் மை லைஃப் பிகாஸ் ஹீ புட் மீ பிஃபோர் பாலச்சந்திரன் சார். கூப்பிட்டு போனார். அப்போ தான் எனக்கு அவருடைய முதல் அறிமுகம். சிந்துபேரியுடைய எடிட்டிங்கில் இருந்தார் சார். அப்போது மிஸ்டர் விவேகானந்தன், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். வேறு ஷூடு பையனாக சென்னைகிட்ட இருந்தானா, இல்லாட்டி ஆக்டிங்கை வந்து மனசுக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு, ஒரு ஆஸ்பிரேஷனாக வச்சு வளர்ந்தவனாக இருந்தால், சார் நான் உங்கள்கிட்ட நடிக்கணும், உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். எனக்கு அது தெரியல. ஐ வாஸ் அ வெரி ரா ஃப்ரம் மதுரை. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார் அப்படின்ட்டு. ஸோ தெர் வாஸ் அன் அக்லி சைலன்ஸ் பிட்வீன் அஸ் ஃபார் சம் டைம். தென் ஓகே பார்க்கலாம், நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, நான் சென்னையில் இருக்கேன், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வெண்ட் ஆஃப். அப்புறம் காரில் வந்துட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அவரை அப்படின்னாரு. என்னென்ன வெரி ராங் ஆன்சர், நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அவரை நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் வெரி ஃபார்ச்சுனேட்லி ஐ குட் கெட் அன் அனதர் ஜாப். டிஎன்பிஎஸ்சி எழுதி செக்ரட்டேரியட்டில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் ஹியூமர் கிளப் ஆக்டிவிட்டீஸ். அது வரைக்கும் ஜோக்ஸாக அடிச்சிட்ருப்பாங்க அவங்க. அதாவது தே கேதர் ஜோக்ஸ் அண்ட் தே அட்டர் இட். அப்போ சிரிப்பாங்க. நான் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஸ்கிட்ஸ் அண்ட் ஸ்டார்டட் ஆக்டிங் கிட்ட வந்தேன். எனாக்டிங் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டேஜில். ஸோ அதில் எனக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட்ஸ் தான் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போது ஒரு தடவை அதில் பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு எனக்கு கிடச்சிது. அது ஒரு குவாக் டாக்டர், ஹவ் அ குவாக் டாக்டர் ஆப்ரேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேண்டமைன் பண்ணேன். அதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு உடனே பக்கத்து ஆஃபீஸ் தான் கவிதாலயா ஆஃபீஸ். உடனே கோகலே சாஸ்திரி ஹாலிலேருந்து நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு கவிதாலயா. உடனே அங்கே கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் கேபி சார் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருந்தார். போயிட்டு, சார் இவர் ஒன்று பண்ணார் சார், அதை நீங்கள் பார்க்கணும் பாலு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கண்ணான்னு கூப்பிடுவார். அவர் இவரை பாலுன்னு கூப்பிடுவார். உடனே என்னென்னா வந்து ஃபுல்லாக வித் ஆல் பிகர் அதை நான் பண்ணி காட்டினேன். ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவர்கிட்ட. இப்போ தான் அங்கே விழுந்து எல்லாம் சிரித்து பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட்லாம் கொடுத்தாங்க. பட் ஹி வாஸ் லுக்கிங் அட் மீ அண்ட் ஹி டிட்ன்ட் சே எனிதிங். அப்புறம் வின்ட்டார். 2-3 விஷயங்கள் இருக்குது அவருடைய இதில். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒன் இஸ் ஹிஸ் ஃபார்ம். ஹீ நெவர் ஸ்டக் டு அ கன்வென்ஷனல் லீனியர் நரேஷன். there were a lot of forms he tried, like in the ஒரு வீடு இரு வாசல். He was exploring possibilities and he was really what to say, he was very passionate. He is very passionate. என்னன்னா நிறைய பண்ணணுன்ற ஆசை இருக்குல்ல, that was making him going. And ஒரு ஆக்டரை ஃபைன் பண்ணுறதுலேருந்து, பீட் அன் ஆக்டர் ஒரு அன் ஆக்ட்ரஸ், அவர் அதை ஃபைன் பண்ணி அவங்கள வந்து அவர் டிஃபைன் பண்ணுறது, like he let the actors identify themselves in his scripts and he made them what they are today. Like this everybody says. Oh, he just asked me if I'll do a film for Kavithalayaa. And I said, yes, of course, I'll do a film for Kavithalayaa. He called me over the phone and asked me. And I said, yes, I'll come there and meet you. And I went there and I was actually in the process of writing another script for a banner, for my own banner. But I think we kept it aside and went with the Kavithalayaa thing. Because I think I've learned a lot. So, it was wonderful to have an opportunity to do a film for him. So he gave me no brief, really speaking. It's only brief that anybody who goes to Kavithalayaa has, that, they have a bundle of films before, so that is a brief.
try to match that if you want to, is what. So when you went there, you always feel that you should try to do something which, should at least attempt being there along with the rest of them. So that was the attempt to make something which will be special for Kavithalayam. அப்புறம் ஒன் ஃபைன் டே நான் ஒரு வீட்டில் கூர்க்கா இருந்தாலும் சரி, தோட்டக்காரர் இருந்தாலும் சரி, யார் வாசல் இருந்தாலும் அவங்ககிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போயிடுவேன். ஐ டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். ஆனால் அது கரெக்டாக அவர் கையில் போய் சேர்ந்துருக்கு. அவர் எல்லாத்தையும் படித்து வச்சுருந்துருக்கார். அப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், மனதில் உறுதி வேண்டும், சுஹாசினி தான் மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க, நீயும் அதில் ஒர்க் பண்ணு அப்படின்னாரு. ஐ தாட் ஐம் கோயிங் டு ரைட் ஃபார் யூ, அசிஸ்டண்ட்டாக இருக்கலான்ட்டு. அப்புறம் ஹி கேவ் மீ சம் ஹோம் ஒர்க். அதெல்லாம் ஒரே நைட்டில் பண்ணி கொடுத்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்த்துட்டு ஒரு அக்கா இருக்கா, அவளுக்கு நிறைய தம்பிங்களாம் இருக்காங்க, தங்கச்சிலாம் இருக்காங்க, பெரிய குடும்பம்டா. அந்த குடும்பம் எப்படி இருக்கலாம், எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கலாம் யோசிச்சுப்பார். நான் அவரே சொன்னார், ஒரு பையன் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றான், ஒரு பையன் பொலிட்டீஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்றான், இப்படிலாம் ஒரு பெரிய அவங்க அப்பா இருப்பார், ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும், இல்லாட்டி ஒரு தங்கச்சி இருக்கும், பக்கத்து வீட்டுக்கு ஒரு பையன் வருவான், they may fall in love, எனக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ இப்படி தான் நடக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எழுதி காட்டு பார்ப்போன்னாரு. ஒரு 1 வீக் டைம் கேட்டேன். இல்லை புதன்கிழமை வேணும் அப்படின்னாரு. ஐ தாட் இட்ஸ் நெக்ஸ்ட் புதன். ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் த நெக்ஸ்ட் டே புதன். டுடே இஸ் டியூஸ்டே. நாளை காலையில் வேணுங்கிறாரு. ஐ எம் லெஃப்ட் வித் 1 டே, தட்ஸ் ஆல், அண்ட் 1 நைட். உடனே பஸ்ஸு தான் எனக்கு. அப்போது பஸ்ஸு பிடிச்சி போகும்போது அந்த டிக்கெட் வாங்கினேன். அந்த டிக்கெட் பின்னாடிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐ பர்ன்ட் மை மிட் நைட் ஆயில். அன்றைக்கி ஃபுல் நைட்டு உட்காந்து எழுதி நெக்ஸ்ட் டே ரெடி பண்ணேன். கரெக்டாக 7 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டார். தென் ஐ கேவ் இட் ஹிம். he just went through it. நிறைய இடத்துல விழுந்து சிரித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஐ தாட் ஐம் கோயிங் டு ஜாயின் ஹிம் ஆஸ் அ ரைட்டர். பட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டில் ஒன்று எடுக்கணும்டா சுஹாசினியோட வச்சு அப்படின்னாரு. ஃபேமிலி ஸ்டில்னு என்ன மீன் பண்ணுறாரு? ஓஹோ, இந்த கலை குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி யூனிட் ஃபுல்லாக வச்சு எடுப்புறாரு போல இருக்குது. பார்த்தா அந்த கதையில் வர்ற ஃபேமிலியோட ஸ்டில் அது அதில் வச்சு எடுத்து. அப்போ தான் தெரியும் நான் அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். இட் ஆல் ஸ்டார்டட் லைக் தேட். இன்னும் வேறு சில ஏரியாஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது உண்டு. லைக் பர்சனலி ஐ ஃபெல் வேறு விஷயங்களும் அவர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உண்டு. நான் லைக் அப்போவே when I started watching films, இப்போது ஒரு மணி நேரம் சிகப்பெல்லாம் வந்து I don't know how many times I watched. At least I would have watched the film at least ஒரு 30 times பார்த்துருப்பேன். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே மட்டும் இருக்கே, இன்னும் வேறு சில விஷயங்கள் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தோணும். Only thing was, I asked him, when I'd done the screenplay, I asked him if he'll write the dialogues for me. He refused. He said no. He said, when I write it for the way I direct it, so it may not be right for you, so it's better for you to go ahead and write your own script. So that was the only interaction we had as far as the writing was concerned. I think from the moment that I told him an outline, and only thing he asked me was what the title was. I told him that I'm thinking of Roja as a title, and he said, இது வந்து பாக்குத்தூள் மாதிரி இருக்க அப்படின்னாரு. So I was taken aback. I mean, trust a Tamil writer to say that Roja is like a pakuthul. It never struck me till then. So I thought about it and went back the next day with an alternate title. And he said, no, we'll stick to Roja. So that's how. But after that, I think there was absolutely no kind of, overseeing that he did. He just asked me for this story. Once I said the outline, he said, go ahead, do it the way you want to. So it was a complete freedom, and I did it just like I've done all my other films with. Only thing is that here I was trying to not only please myself but also wanted to compete with Kavithalayam's other films. So that was the burden that I was carrying. For example, I was continuously getting awards, பெஸ்ட் டைரக்டர் அவார்டு ஃபார் தமிழ் மூவிஸ்னு ஒவ்வொரு வருஷம் வாங்கிகிட்டே இருப்பேன். ஒரு வருஷம் வரலன்னா ஐயோ இந்த வருஷம் வரலையேன்னு தான் நான் நினைப்பேன். நான் பிகாஸ் ஃப்ரம் தி செல்ஃபிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ யூஸ் டு திங்க் லைக் தட். பட் இட் இஸ் அது ஒன்று தான் நமக்கு இந்த டைரக்டராக இருக்கிறவனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆனந்தம்.
அதே மாதிரி இன்னைக்கு உள்ளது சமீப காலத்தில் கூட நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாங்களா இல்லையா, பண்ணவே இல்லை போல இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிரீவன்ஸ் இருக்குன்னா அந்த கிரீவன்ஸ் தோன்றதுக்கு அது என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலையோன்னோ அப்படின்னு கூட தோணுது நடுவில். பட் ஐ டோன்ட் மைண்ட், அதை பெருசாக நான் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. பட் அவார்ட்ஸ் டூ மேக் அ டிஃப்ரென்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன். பட் ஜென்ரலி பீப்புள் வில் சே, generally directors will say I don't mind about awards. I straight away go to the audience கொடுக்குற இதுதான் எனக்கு அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ வில் நாட் சே லைக் தட். அது அவங்க கொடுக்கறது வேறு, பட் இருந்தாலும் ஒரு ரெக்கக்னிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். அவன்கிட்ட விட்டு பார்த்துப்பான்னு சொல்லிட்டாருன்னா அதை விட பெரிய தண்டனை இருக்கவே முடியாது. I met Bharati Raja much later, who told me that KB sir called him that evening after seeing the film and told him that he liked it very much. சென்டிமெண்ட்லாம் சார் எப்போவுமே பார்க்க மாட்டார். அப்படின்னா நீர்க்குமிழி தப்பு தாளங்கள்லாம் டைட்டில் வைப்பார். நான் அவரை எப்படி சொல்வேன்னா ஜோக்கா, அவர் பாலச்சந்தர் சார் இல்லைங்கிற மாதிரியே இருப்பார். அவர் வேற யாரோ பாலச்சந்தருங்கிற மாதிரியே இருப்பார். அந்த அளவுக்கு இஸ் அ சிம்பிள் பர்சன். அவரால் அடையாளம் காணப்பட்ட நடிகர்கள் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்களாக இருக்காங்க. ரஜினிகாந்த் சார், கமல், சுஜாதா மேடம், சரிதா அப்படின்னு. அப்படி தான் அவரை நான் முதல்ல சந்திச்சேன். அவர் வந்து படம் நல்லா வரணுங்கிறதுக்கு தான் பண்ணாரே தவிர என்னை பற்றி இப்படி பேசுவாங்க, நாளைக்கு தாதா சால் பால்கே அவார்டு வரப்போகுதுன்னு நினச்சி நான் ஏக் தூஜை கேள்வி எடுத்தேன். எதுக்காக அந்த கேரக்டர் எப்படி பண்ணுது, ஏன் அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, ஏன் அந்த பிரச்சனையை அணுகுது, எப்படி தீர்க்குதுன்றதை வந்து அவர் முப்பரிமாணத்தோடு சொல்லுவார். He is really brilliant. I think he has done a huge service to Tamil cinema.